ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த மகாநதி வந்து சீசன் 2 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் மகாநதி 2 வருமா, சீசன் 2 வருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண அந்த நாளும் வந்துடுச்சு. நம்ம பிரவீன் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மகாநதி 2 வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து ஸ்டேஜில் இந்த அளவு அனௌன்ஸ் பண்ணுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த ஒரு விஷயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நாளாக பிரவீன் சாருக்கு வந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தோம். மக்கள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. சார் சீசன் 2 வருமா சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எந்த விஷயத்துக்கும் அவர் பிடி கொடுக்காம சாதாரணமாக தான் பேசினார். எங்கள் கையில் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி வந்து நாங்கள் கதை வந்து எழுதுறதுக்கும் அதே டைமில் கதை கொடுக்குறதுக்கும் டைரக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கோம். ஆர்டிஸ்ட்டும் ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் விஜய் டிவி தான் இதை பற்றி முடிவு எடுக்கிறோம். அவங்க இந்த மாதிரி அமைஞ்சிச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்ததை தவிர இதை பற்றி எந்த நியூஸும் வந்து அவர் வந்து பிடி கொடுத்து நம்மக்கிட்ட பேசலை. சீசன் 2 வரும் வராது எதை பற்றியுமே அவர் சொல்லலை. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் மாதிரி நம்மளுக்கு இந்த பர்த்டேக்கு அவர் கொடுத்த கிஃப்ட் மாதிரி நம்மளுக்கு சீசன் 2 வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சீசன் 2ல் பழையபடி நம்ம வந்து வீக்கா தான் கண்டிப்பாக பேராக வருவாங்க. அப்போ வீக்காவுக்கு வந்து இது இப்போ குழந்தை பிறந்து இப்போ இருக்காங்களே லைஃபு, இந்த மாதிரி ஒரு லைஃப் வருமா, இல்லை ஃபஸ்ட்டு அவங்க மீட் பண்ண ஒரு விஷயங்கள் புது மாதிரியாக எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டிங் அதிகமாகிட்டே இருக்குது. இனிமேட்டு வீக்கா எப்படி சந்திக்கிறது, மேரேஜ் பண்ணுறது அந்த மாதிரி வருமா, இல்லை ஆல்ரெடி மேரேஜ் பண்ணி குழந்தையெல்லாம் இருக்குது இல்லையா, அதுலேருந்து சீசன் 2 வந்து கண்டிப்பாக ஆரம்பிக்கும். அப்படி தான் வந்து ஆரம்பிக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த ஊழல்கள், அதுக்கப்புறம் வந்து சந்தோஷங்கள் அதில் தான் காட்டுவாங்களா, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். இது ஒரு சூப்பரான ஒரு நியூஸு. ஒவ்வொரு நாளும் சீசன் 2 ஆரம்பிக்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாகவே ஷூட்டிங்கும் ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து வீக்காவும் இதை பற்றி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட் தொடர்ந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரவீன் சாருக்கு வந்து இந்த அளவு வந்து சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்போ அவர் சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, சீசன் 2 கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இவ்வளோ நாளாக வந்து சீசன் 2 வந்து கன்ஃபார்ம்னு அவர் சொன்னதே கிடையாது. இப்போவும் வந்து சீசன் 2 இல்லை அப்படின்னும் அவர் சொல்லலை. சீசன் 2 வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லிட்டாரு. அதனால் பிரவீன் சாரி சொன்னதால் கண்டிப்பாக சீசன் 2 இருக்குது. இந்த சீசன் 2ல் எப்படி கதை நகர்த்த போகிறாங்க, கதை நகர்வுகள் எப்படி இருக்கும், யாரெல்லாம் வந்து நம்ம வீக்கா கூட வந்து இருப்பாங்க, பழைய ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களாம் வந்து இருப்பாங்களா, இல்லை புதுசாக மாற்றுவாங்களா, இல்லை அதே டீம் அப்படியே வந்து இதில் கொடுத்தா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மேலும் நம்ம பகிர்ந்துக்கலாம். உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். சீசன் 2 நம்ம வந்து எதிர்பார்த்த இந்த மகாநதி சீசன் 2 பழையபடி வந்து லாஸ்ட் வீட்டில் சொதப்புனாங்களா அந்த மாதிரி இல்லாமல் சூப்பராக வந்து பண்ணி நிறைய வருஷங்கள் வந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் எக்ஸைட்டாக இருக்கும். அதே மாதிரி நடந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம் பிரவீன் சார் இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வீக்காவும் கண்டிப்பாக இதை பற்றின அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நினச்சிட்ருக்க ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோக்கு முன்னாடி நான் வந்து அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ தான் எடுத்து வச்சுருந்தேன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு இந்த நியூஸ் கிடச்சிட்டோன்னே நானும் பார்க்கல. மார்னிங்லேருந்து நிறைய ஒர்க் இல்லையா சண்டேன்றதால. அதனால் இப்போ தான் சட்டுன்னு வந்து பிரவீன் சாரோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். அதை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் இந்த சந்தோஷத்தை உங்களை பகிர்ந்துக்கலாம். இதுக்கு என்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். தேங்க்யூ.